குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் நிற்கவே மாட்டேங்குது. தாய் தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள், ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சிவ சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 26/2/2026 பிப்ரவரி மாதம் ரம்ஜான் 8ஆம் நாள், விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 14ஆம் நாள். திதி காலை தசமி திதி, தொடர்ந்து நள்ளிரவு பிறகு 12:54 பிறகு ஏகாதசி திதி வந்துடுது. ஏகாதசினாலே பெருமாளுக்குரிய திதி. ஏகாதசி திதி வந்துடுது. ஏகாதசி திதி வந்துடுது. நட்சத்திரம் மதியம் 12:34 வரை மிருகசீரிடம், அதற்கு பிறகு திருவாதிரை. யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம், அமிர்த யோகம். சூரிய உதயம் 6:29, கும்ப லக்னம். இருப்பு நாளிகை 5:02 பெருவயல் முருகப்பெருமான் மயில் வாகனத்தில் பவனி. திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோரதம் இரவு வெள்ளிரதத்திலும் பவனி. ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ நம்மாழ்வார் விழா தொடக்கம். நத்தம் மாரியம்மன் பவனி. முளைக்கீரை பசியை தூண்டும், நரம்பை பலப்படுத்தும். முளைக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சும்மா ஒரே 2 சீரகம் போட்டு வேக வச்சு, ஒரே ஒரு வரமிளகா அப்படியே போட்டு 2 சின்ன வெங்காயம் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு அப்படியே மிக்சியில் அடித்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு ரொம்ப ரொம்ப நல்லது. ஜீரண சக்தி எல்லாத்துக்கும் பசியை தூண்டும். ரொம்ப ரொம்ப நல்லது. அதற்கு பிறகு மகத்தான சாதனை புரிந்தவர் யாவருமே தோல்வி அடைந்து தான் அப்புறம்தான் வெற்றி அடைகிறாங்க. தோல்விகள் வெற்றியின் படிக்கட்டுகள் தான். அதனால் நம்ம தோல்வியை கண்டு துவளவே கூடாது. தோல்வி அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம தோல்வி அடைஞ்சாலும் துவளக்கூடாது என்பது. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை 10:11, மாலை 12:01. சந்திராசிரமம் விசாக நட்சத்திரத்துக்கும் அனுச நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம். கௌரி நல்ல நேரம் காலையில் இல்லை, மாலை 6:07. ராகு காலம் 1:03, குளிகன் 9:10, யமகண்டம் 6:07. மகத்தான சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். திதி தசமி திதி. சிரிக்காத நாட்கள் வீணான நாட்கள். நம்ம சிரிக்கணும், மனசை விட்டு சிரித்து. எங்கே சிரிக்கிறது? இப்போ இருக்கிற கஷ்டத்து எல்லார் வீட்லேயுமே எல்லாருக்குமே எல்லா கஷ்டமுமே இருக்குது. அதனால் சிரிக்காத நாட்கள் வீணான நாட்கள்ங்கிறாங்க. இன்றைய கிரக நிலவரம். விஷாக மனுஷத்துக்கு சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். இன்றைய கிரக நிலவரம். மேஷம் ரிஷபத்தில் 1, மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது. 6 கிரக சேர்க்கை குருவின் பார்வையிலே. சனி, சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய். சனி, சூரியன், புதன், சுக்கிரன், சனி, செவ்வாய், ராகு. மொத்தம் 6 கிரக சேர்க்கை குருவின் பார்வையிலே இருக்கிறது. மார்ச் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இதை நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் அதற்கு தீர்வு கொண்டு ஒன்றும் கலங்க வேண்டாம். இன்றைய கிரக நிலவரம். இன்றைய ராசி பலன். மேஷம் வெற்றி, ரிஷபம் நலம்,
மிதுனம் சாந்தம், கடகம் முயற்சி, சிம்மம் பாசம், கன்னி விவேகம், துலாம் சுகம், விருச்சிகம் நட்பு, தனுசு போட்டி, மகரம் அமைதி, கும்பம் விருத்தி, மீனம் குழப்பம். சுபஹோரைகள் காலை 9 to 12, மாலை 1 to 1:30, 4 to 7, 8 to 9. நாளைய விசேஷங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். நம்ம வியாழக்கிழமைனாவே என்ன பண்ணுவோம், இது லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுவோம். அதனால் லக்ஷ்மி குபேர பூஜை நம்ம 6 மணிக்கு மேலே செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு நம்ம செய்வோம். வாரம் இதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க. நாளைய விசேஷங்கள். சர்வ ஏகாதசி, தபசிக்கீரை இருமலை குணமாக்கும். பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள், எனக்கு ஒரு சவால் என்று சொல்லுங்கள். தன்னம்பிக்கை தானாக வந்துவிடும். வாழ்வில் இன்பம் துன்பம் மாறி மாறி வரதான் செய்யும். அதனால் நம்ம எல்லாத்தையும் கடந்து தான் வரணும். என்ன பண்ணுறது, பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை. குழந்தையாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவானின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் தோளவாய் காண்பேன். வியாழக்கிழமை இன்னைக்கு ஒன்றும் இல்லை. நாளைக்கு கரிநாள், தனிய நாள், ஆமளிகி ஏகாதசி, குலசேகர ஆழ்வார் குரு பூஜை. மிருத்யுஞ்சய பிரதோஷம் ஃப்ரெண்ட்ஸ் ஞாயிற்றுக்கிழமை உழுவுது. ஞாயிற்றுக்கிழமை கரிநாள், மிருத்யுஞ்சய பிரதோஷம், காந்தி ஜெகத்குரு ஜெயேந்திர குரு ஆராதனை. அதற்கு பிறகு மறுநாளே பௌர்ணமி பூஜை, நடராஜர் அபிஷேகம். இன்னைக்கு என்ன மாசி, அதாவது பௌர்ணமி அன்னைக்கே நடராஜர் அபிஷேகம் வருது. காமதகனம், மாசி மகம், மாத நரசிம்ம சதுர்த்தி. சூப்பர். அதற்கு மறுநாள் ஹோலி பண்டிகை. ஹோலி பண்டிகை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, பௌர்ணமி அன்னைக்கு திங்கக்கிழமை. அன்னைக்கு நடராஜர் அபிஷேகம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய புக் இருக்கு. ஜாதக பலன், கண்களை பறிக்கும் காட்சி, கவிந்த நின் வடிவம் போற்றி, கமலப்பூ வதனம் போற்றி, கமலமா விழிகள் போற்றி, மண்ணிலும் எண்ணினோர்க்கும் மங்களம் சிரம் நிறைப்பாய் போற்றி, மண்டல இயக்கத்திற்கே மந்திரம் ஆனாய் போற்றி. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. இன்னும் ஏகாதசிங்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போய் இது துளசி வாங்கி தருங்க. ஓம் நமோ நாராயண, நலம் தரும் மந்திரம் நாராயணன் மந்திரம். அவரோட இதை சொல்லுங்கள். இன்னுமா தயக்கம் என் இல்லத்தை செல்வ வளமாக்கிட கதறுகின்றேனே. இதில் இருக்கும் ஒரு பாட்டு. பச்சை மாமலை போல் மேனி, பவளவாய் கமலச்செங்கன், அச்சுதா அமரரேறி ஆயிரதும் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் எந்திர லோகமா அச்சுவை பெறினும் என்றேன் அரங்கமா நகருளானே. பாரினில் என் பாதம் மூலம் பற்றினேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேனே. இன்னுமா தயக்கம் என் இல்லத்தை செல்வ வளம் ஆக்கிட. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. ஓட்டு வீடுங்கன்னா மேலேருந்து மண்ணாக கொட்டுதுங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுதான். இன்றைக்கி லேசாக 2 மழை தூத்தல் பெய்யும். செம்ம வெயிலுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஊர்லலாம் வெயிலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில்